nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts. என்ன கேக் சமைவாங்க? டாக்கோ ட்ரஃபிள். ஓகே, டாக்கோ ட்ரஃபிள். அதில் ஐபிஎஸ் ஃபினான்ஸ் 100ன்னு எழுதணும். நான் வேற வாங்கி வச்சிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன் சிவி. தேங்க்யூ சார். வெற்றிகரமான 100வது நாள் வெங்கடேஷ். ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் ஸ்பாட்டிஃபைல பாட்காஸ்ட்டாக நம்ம போடுறது. எந்த விதமான அந்த விஷுவல் அவங்க அந்த தொந்தரவு இல்லாமல் அவங்க ஒரு காரில் போகையில் அல்லது டூ வீலரில் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வாக்கிங் போகையில், டூ வீலரில் போகையில் கேட்கக்கூடாது, வாகனத்தை அவங்க போகும்பொழுது வாக்கிங் போகும்பொழுது இந்த மாதிரி கேட்குறதுக்கான ஒரு ஃபார்மேட். இந்த ஒரு சுவாரஸ்யமான ஃபார்மேட் இது. ரெண்டாவது வந்து இதே நம்ம வீடியோலையும் நம்ம நாணயமேடன்லையும் போடுறோம். அதே மாதிரி விகடன் வெப் டிவிலையும் வருது, பாட்காஸ்ட்டில் வருது. ஆமாம், ஏன்னா இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு சார். டக்குன்னு 100வது நாளுங்கிறது ஷாக்காக தான் இருக்கு. இல்லை, இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப எளிமையாக அதை வந்து சுவாரஸ்யமாக்குனதில் உங்கள் எல்லாருடைய பங்கும் இருக்கு. ஸோ வாழ்த்துக்கள். நம்ம இன்னும் நிறைய இந்த மாதிரி பண்ணலாம். இந்த கூட உங்கள் நாலேஜ் தான் சார் அதை எடுத்துகிட்டு போகுது. நாங்கள் ஈஸியாக கேள்வி கேட்டுடுறோம். பட் நீங்கள் தான் வந்து எளிமையாக மக்களுக்கு புரிகிற வகையில், குறிப்பாக உங்களுடைய தமிழ் உச்சரிப்பு நிறைய பேருக்கு பிடிச்சதுன்னு வந்து சொல்லுவாங்க. நன்றி. வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இது 100வது ஷோ. வாழ்த்துக்கள் சிபி. நன்றி சார். வெங்கடேஷ். நன்றி. ஆமாம், நீங்கள் எவ்வளோ உங்கள்கிட்ட இருந்து கற்றுருக்கோம். முக்கியமாக இப்போ நானே ஷேர் மார்க்கெட்டில் வந்து இது சைட்வேஸில் போகுதா இல்லை அப்பில் போகுதா இல்லை டவுனில் போகுதாங்கிற அளவுக்கு உங்களோட பேசியே வந்து இன்டெரக்டாக போதிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல சார். நேர்களும் என் கூட வந்து கற்றுக்கிட்டே தான் இருக்காங்க. ரொம்ப நன்றி. இம்பர்ஃபெக்ஷன் நம்ம கமெண்ட் ஷோ வந்து நேரில் பண்ணியிருக்கோம். பட் ஐபிஎஸ் ஃபினான்ஸ் நம்ம ஷோ வந்து முதல்ல வந்து வீடியோ பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார். சார் நீங்கள் மார்க்கெட் வந்து பார்த்துடலாம். பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 450 புள்ளிகள் சரிஞ்சு 78,248 முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 128 புள்ளிகள் சரிஞ்சு 23,644 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கும் கிட்டத்தட்ட சைட்வேஸ் தான். ஆமாம். எப்படி சார் பார்க்குறீங்க? இது வந்து வீக் மார்க்கெட்னா கூட ப்ராடர் இது பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் தான் நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ப்ராடர் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா. பட் இந்த வீக் மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 2,942 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு என்எஸ்சியில். அதில் 947 பங்குகள் மட்டும்தான் அட்வான்ஸ். டிக்ளைன் பார்த்தீங்கன்னா அதை விட 2 மடங்கு அதுக்கு மேலேன்னு சொல்லலாம். 1,913 பங்குகள் வந்து. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் பார்த்தா 1க்கு 2 விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நேராக 2 பங்கினுடைய விலை இறங்கியிருக்கு. ரெண்டாவது 52 வீக் ஹை 69, 52 வீக் லோ 97 பங்கு. இது வந்து இந்த மாதிரி சமீப காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு நாள் வந்தது அந்த மாதிரி. அதற்கு பிறகு அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 86 ஸ்டாக்ஸ் தான். பட் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணது 122 பங்குகள். வாங்குவதற்கு ஆட்கள் இல்லாமல் விற்பவர்கள் மட்டும் இருக்கக்கூடிய பங்குகளுடைய எண்ணிக்கை 122. ஸோ அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ 52 வீக் ஹை லோ, அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட், லோவர் சர்க்கியூட் அண்ட் ப்ராடர் மார்க்கெட் அண்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 11 பங்குகள் தான் அட்வான்ஸ், 38 பங்குகள் டவுன். ஸோ இட்ஸ் அ வெரி கிளியர் இண்டிகேஷன் தட் த ட்ரெண்ட் இஸ் டவுன்வர்ட். ஹவவர் அந்த 23,500-550 சொன்னேன் இல்லையா, அந்த லெவலுக்கு இன்னும் வரல. 23,644 இருக்கு. அந்த 500 அல்லது 550 கட் பண்ணாதான் பேரிஷ் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து ஒரு தடவை இறங்கிட்டு மேலே போனுச்சு. இப்போ திரும்ப இறங்கி அந்த பாட்டம் கிட்ட வந்திருக்கு. அப்படிதான் நான் பார்க்குறேன். இது இட் வில் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். ஒரு 1 வீக் கன்சால்டேட் ஆகிட்டு இந்த ப்ரீ பட்ஜெட் ரேலின்னு எப்போதும் இருக்கும். அது எந்த டைரக்ஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. வரக்கூடிய ரூமர்ஸை பொறுத்து இருக்கும். அப்புறம் தான் ஒரு கிளியர் டைரக்ஷனல் மூவ்ஸுங்கிறது அப்புறம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. எப்பயுமே இயர் எண்ட்ல இப்படிதான் இருக்குங்களா மார்க்கெட்டு? இல்லை இந்த வருஷம் விதிவிலக்கா இருக்கா? இல்லை, பொதுவாக வந்து இயர் எண்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்மஸ் காரணமாக வந்து அந்த ஒரு வாரம் 10 நாள் வந்து விடுமுறை. எஃப்ஐஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்கெலிட்டன் ஸ்டாஃப் மட்டும் தான் அங்கே இருப்பாங்க. ஒரு எமர்ஜென்சிக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் வாலட்டைல் மூவ்மெண்ட் இருந்தால் வேணும்னு இருப்பாங்க. அந்த லோ வால்யூம்ல நான் முன்னாலே ஒரு சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த கிறிஸ்மஸ் ரேலின்னு ஒன்று இருக்கும், சாண்டா ரேலிம்பாங்க. இந்த சின்ன வால்யூம்ல ஈஸியாக ஏற்றலாம் இறக்கலாம், ஏதாவது ஒன்று பண்ணலாம். அந்த மாதிரி எப்பயாவது ஒன்று இருந்திருக்கே தவிர பெரும்பாலும் ஒரு அன்இவென்ட்ஃபுல்லாக தான் இருக்கு. ஏன்னா எக்கனாமிக் டேட்டா எல்லாமே அந்த 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்குள்ள வந்து முடிஞ்சிடும்.
ஃபிளாஷ் பிஎம்ஏ கூட 20ஆம் தேதிக்குள்ள வந்துடும், 21 தேதிக்குள்ள. அதுக்கப்புறம் வந்து வேற ஒன்றும் டேட்டா கிடையாது. இந்த வாரத்தில் 2 டேட்டா நமக்கு வர இருக்கு. ஒன்று வந்து ஹெச்எஸ்பிசி அந்த பிஎம்ஐ குறித்த டேட்டா வரும். அதுபோக நம்முடைய ஃபிஸ்கல் டெபிசிட் குறித்த புள்ளி விவரங்கள் வர இருக்கு. அதுபோக வார கடைசியில் அல்லது அடுத்த வார துவக்கத்தில், மோஸ்ட்லி வார கடைசியில் ஆட்டோமொபைல் சேல்ஸ் குறித்த புள்ளி விவரங்கள், டிசம்பர் மாதம் ஆட்டோமொபைல் சேல்ஸ் எப்படி இருந்தது, இருசக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், இதனுடைய விற்பனை குறித்த புள்ளி விவரங்கள் ரெண்டுமே, அதாவது சேமோடதும் வரும், இந்த ஃபடாவோடதும் ரெண்டும் வரப்போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 புள்ளி விவரங்கள் தான் சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கும் அந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும். சார், இப்போ ஜனவரி 20 ட்ரம்ப் வந்து பதவியேற்க இருக்காரு. இங்கே இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடி அப்போ ஏதாவது ஒரு ரேலி நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமா அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அது கான்ட்ராவும் இருக்கலாம். அமெரிக்கா ஏறுறப்போ நம்ம ஏறணும்னு கட்டாயம் இல்லை, நம்முடைய பங்கு இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அல்லது அதிக அமெரிக்க பங்கு சந்தை இறங்குவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சென்டிமெண்ட் ரொம்ப பாசிட்டிவா அங்க இருக்கிறத பார்க்க முடிகிறது. இன் ஷார்ட்டர் பீரியட் 1 வீக், 10 டேஸ், 1 மந்த்ல எல்லாம் வந்து சென்டிமெண்ட் டிரைவ்ஸ் த மார்க்கெட் தென் லாஜிக். காரியங்கள்லாம் எடுபடாது. அது வந்து ஒரு மூட் ஆஃப் த மார்க்கெட். அதன் அடிப்படையில் அங்க வந்து அந்த ட்ரெண்டுங்கிறது தொடர்ந்து இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் இங்க வந்து அந்த பட்ஜெட்டை பொறுத்து, பட்ஜெட்டுக்கு முன்பு வெளிவரக்கூடிய ஊகங்கள் அந்த மாதிரியான, ஏன்னா இப்போ வந்து இப்போ நிதியமைச்சர் வந்து சந்திக்கிறாங்க எல்லாரையும், சேம்பர்ஸ்லாம் போய் பார்த்துருக்காங்க, இண்டஸ்ட்ரி ட்ரேட் பாடிஸ்லாம் பார்த்துருக்காங்க, அவங்க சில ரிக்வஸ்ட்டை கொடுக்குறாங்க. அதில் அவங்களுடைய ரெஸ்பான்ஸை வந்து அவங்க ஏதாவது ஒரு ரீட் பண்ணிட்டு இது இப்படி இருக்கலாமோ அப்படின்னு அவங்க சில ஆக்ஷன்ஸ், அதனால சந்தையில் ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். பட் அதே மாதிரி நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு போய் அந்த டீம் அனலைஸ் பண்ணும்பொழுது இதில் இது சாத்தியம், இது சாத்தியம் இல்லைன்னு தெரிய வரும்பொழுது அதற்கு நேர்மாறாக, இப்போ உதாரணமாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அதை வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்குறாங்க. பிஹெச்டி சேம்பர் ஆஃப் காமர்ஸ்னு கேட்டிருக்காங்க. மற்ற சேம்பர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பங்கு வணிகம் செய்யும் பொழுது நீங்கள் பங்குகளை வாங்கினாலும் அதுக்கு எஸ்டிடி உண்டு, விற்றாலும் அதுக்கு எஸ்டிடி உண்டு, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ்னு. இது ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது, ஏன் எடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா, ஏன் வரி எதுக்கு எடுக்கணும், ஆனால் ஏன் எடுக்கணும்னு கேட்குறாங்கன்னா அது ஒரு லாஜிக்கோட. இந்த வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது, செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அதுக்கு மேலே சர்வீஸ் டேக்ஸ் இருக்கு இந்த புரோக்கரேஜுக்கு. இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் லியூ ஆஃப் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின். நீண்ட கால மூலதன ஆதாய வரிக்கு பதில் அதை கம்ப்ளீட்டா வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாலெல்லாம் அது இருந்தது. அது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 20 ஆண்டுகள் இருக்கலாம். அதை எடுத்துட்டு அதற்கு பதிலாக எஸ்டிடின்னு போட்டாங்க. இந்த நீண்ட கால மூலதன ஆதாய வரிங்கிறது என்னன்னா, நீங்க பங்குகளை வாங்கி ஓராண்டுக்கு மேல் வைத்திருந்து விற்கும் பொழுது அது வரக்கூடிய லாபம் முழுவதும் வரி விலக்கு பெற்றதாக முன்பு இருந்தது. பட் என்ன பண்ணிட்டாங்க, அதனால அது அப்படி அந்த ரூல் கொண்டு வந்ததுனால நீ அப்ப ஏதாவது ஒரு வரி, அரசுக்கு வருமான வரி இழப்பு இருக்கிறதுனால எஸ்டிடிங்கிறத கொண்டு வந்தாங்க. எஸ்டிடி வந்து ரெக்ரெசிவ் டேக்ஸ். இந்த மறைமுக வரி இருக்கு இல்லையா, எனி சென்ட்ரல் எக்ஸைஸ், வேட், ஜிஎஸ்டி, இது மாதிரி வந்து ஒரு ரெக்ரெசிவ் டேக்ஸ். ஏன்னா நீங்க வாங்கினாலும் வித்தாலும் உங்களுக்கு லாபம் வந்தாலும் வரலைனாலும் கவலை இல்லை, நீங்க டேக்ஸ் கட்டியாகும் அப்படிங்கிற ஒரு ரெகுலேஷன். இதோட சேர்ந்து லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸும் இப்போ இருக்கு. இப்போ ரெண்டையும் கொண்டு வந்துட்டாங்க. அதான் இருக்கு. இப்போ நீங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ எல்லாரும் கேட்டது அதுதான். நீங்க லாங் டர்ம் கேபிட்டலுக்கு பதிலான எஸ்டிடி கொண்டு வந்தீங்க. இப்போ எஸ்டிடியும் கண்டினியூ ஆகுது, லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு. ஏதாவது ஒண்ணு நீங்க எடுக்கணும்லன்னு கேட்கறாங்க. அது நியாயமான ஒரு கோரிக்கையா தான் நான் பாக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்டிடிங்கிறது எடுத்துறது நல்லது. ஏன்னா லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்றது வந்து நீங்க லாபம் பண்ணா கொடுக்க போறீங்க, இல்லைன்னா இல்ல. ஒரு இன்கம் டாக்ஸ் மாதிரி ஒரு ப்ராக்ரெசிவ் வே ஆஃப் டாக்ஸிங் பீப்புள். ஓகே, கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சார் எப்படி இருக்கு ட்ரெண்டு? பெரும்பாலும் ஃபிளாட் தான். க்ரூட் ஆயில் $70 கிட்ட இருந்தது. அதே மாதிரி வெள்ளி தங்கம் விலையில பெரிய மாற்றங்கள் இல்லை, $30 அருகாமையில் இருக்கு. வெள்ளி தங்கமும் வந்து $2625. உள்ளூர் சந்தையிலையும் அதே மாதிரி தான், எம்சிஎக்ஸ்லையும் பெரிய ஏற்ற இறக்கங்கள் ஏதும் இல்லை. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் கண்டினியூ ஆகுது. எந்த விதமான ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் வர்றதுக்கான வாய்ப்பு இப்போ எதுவும் இல்லை. கரன்சியை பொறுத்த வரைக்கும் சார் ஆல் டைம் லோவில் போயிட்டே இருக்கு கரன்சி தொடர்ந்து அந்த 85, 79, 86 அருகாமையில் தான் இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கொஞ்சம் ரெக்கவரி இருக்கிறத பார்க்க முடிகிறது. இதெல்லாம் அந்த வீழ்ந்ததுல ஒரு ரெக்கவரி, அவ்வளவுதான். திரும்ப வந்து அது ரூபாயினுடைய மதிப்பு குறைவதற்கும் அதே மாதிரி டாலருடைய மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ட்ரெண்ட் இஸ் அந்த 86 ஆஃப் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் சந்தையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சார், இப்போ இன்னொரு செய்தி வந்துருச்சு. அதானி வில்மர் அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் வந்து எக்ஸிட் ஆக போறதா வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு சார். இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்? அதானி என்டர்பிரைசஸ் வந்து அதானி வில்மர்ல வந்து ஒரு 44% பங்குகள் வச்சிருக்காங்க. அதுல வந்து ஒரு 30 அல்லது 31% பங்குகளை இந்த வில்மரோடைய பேரண்ட் நிறுவனத்திட்ட விற்கிறாங்க. பாக்கி 13% கிட்ட வந்து அவங்க வந்து இங்கதான் விற்க போறாங்க. அது எதுக்காக விற்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அந்த அதானி வில்மர் லிஸ்டட் கம்பெனி, அதுல வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 87% கிட்ட இருக்கு.
செபியினுடைய ஒரு அறிவுறுத்தல் சட்டத்திட்டம் என்ன அப்படின்னா வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடக்கக்கூடிய எந்த பங்கு அதனுடைய பங்குதாரர் எப்படி இருக்கணும், அந்த ரேஷியோ எப்படி இருக்கணும்னா ப்ரொமோட்டர்ஸோட ஹோல்டிங் 75% உள்ள இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக்கோட ஷேர் ஹோல்டிங் 25% மேல இருக்கணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 87 இருக்கு ப்ரொமோட்டரோடது, 75க்குள்ள இருக்கணும். ஸோ அப்ப அந்த 13% இருக்கிறத வந்து அவங்க வந்து சந்தையில் ஆஃப்லோட் பண்றதுக்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். என்ன வேலை என்னங்கிறதெல்லாம் இனிமேல் நமக்கு தெரிய வரும். ஸோ 2 விதமா நீங்க பிரிச்சு பார்க்கணும். வெல்மர் அவங்க பேரண்ட் கொடுக்கறது ஒன்று, இந்த 13 பப்ளிக் கொடுக்க போறது ஒன்று. சார் நம்ம டெய்லி மார்க்கெட் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆஃபீஸ் வந்திருக்கோம், மார்க்கெட் எல்லாமே சைட்வைஸ் தான் தெரிஞ்சிச்சு. சார் இவ்வளவு புக் இருக்கு, இவ்வளவு புக் வேற நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க அந்த புக் ஃபேர்ல அந்த புக்லாம் வாங்குவோம். எங்கிட்ட ரொம்ப பிடிச்ச புக் அது சார். இதுல நிறைய புத்தகங்கள் இருக்கு என்கிட்ட, கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள், ஆங்கில புத்தகங்கள், தமிழ் புத்தகங்கள் அதே மாதிரி 2000க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இருக்கு. கிண்டல்ல ஒரு 500-600 புக் வச்சிருக்கேன். பட் படிக்கிறதுக்கு தான் நேரம் இல்லை. இன்னும் 2 லைஃப் வேணும்னு நினைக்கிறேன் படிக்கிறதுக்கு. நிறைய புத்தகங்கள் இதில் எது பிடிக்கும் பிடிக்காதுலாம் சொல்ல முடியாது, ரொம்ப கஷ்டம். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேபிள்ஸுங்கிறது ஒரு நல்ல புக்கு, மைண்ட் மேட்டுங்கிறது ஒரு நல்ல புக்கு, அதே மாதிரி இது டேப் டான்சிங் டு ஒர்க், இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் புக்கு. எல்லாத்துக்குமே இந்த வாரன் பஃபெட்டை பற்றி அது எழுதின புக்கு ஒரு புக்கு. பட் எல்லாருக்கும் அப்பீலிங்காக இருக்கக்கூடிய புத்தகங்கள்னா வந்து இன்னைக்கு இந்த லைப்ரரியில் நான் வேற லைப்ரரியில் வச்சிருக்கேன். பட் ஒரு புக்கை சொல்லலாம், இது மேக் எபிக் மணி அப்படிங்கிற புத்தகம், அங்கூர் வாரம். இது வந்து இந்த நம்ம பணம் சம்பந்தப்பட்ட, அதில் நம்ம சேமிப்பு முதலீடு இதில் சம்மந்தப்பட்டதில் நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபன்னி வேயாக ஒரு ரொம்ப லைட்டராக ஒரு காமிக்ஸ் மாதிரி சொல்லியிருக்காரு. நிச்சயமாக இது வந்து ஒரு எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். இதுக்கு முன்னால் ஒரு புக் எழுதியிருக்காரு, அந்த பேரை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இந்த புக்கு வந்து நல்ல, அந்த புக்கு நல்ல புக்கு. தலைப்பு வந்து இந்த விற்கிறதுக்காக ரொம்ப வேகமாக வச்சிருப்பாங்க. ஆமா 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 ஆமா. பட் இது வந்து ஒரு நிச்சயமா ஒரு ஒரு நல்ல புத்தகம் நான் சொல்லுவேன். அது போக எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் இந்த புத்தகம், டைரக்ட் ஆக்சஸ். டைரக்ட் ஆக்சஸ் சம்பந்தமா அலர்ஜியா இருக்கு. இல்ல எப்படியெல்லாம் அதை வந்து கட்ட வரியை சேமிக்கலாம். என்ன ₹1 சேவ் இஸ் ₹1 ஏர்ன்டுங்கிறாங்க. அது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நான் எப்போது எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னா, ₹1 ஏர்ன்ட் இஸ் ₹1 சேவ்டு மட்டும் இல்லை, இந்த ரிட்டர்ன் ஆன் இட் இயர் ஆஃப்டர் இயர் பார். நம்ம ₹1 இந்த வருஷம் மிச்சம் பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, அடுத்த வருஷத்துலேருந்து ஒரு வருஷமும் அந்த ₹1 10 பைசா இல்லை 8 பைசா நமக்கு அதுவும் மிச்சமாகுது. ஸோ அதுக்கு நம்ம எப்படி, ஏன்னா அரசாங்கம் நமக்கு சில சலுகைகளை வழங்குது, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதில் நம்ம எப்படி பண்ண முடியுமோ. அதில் ஒன்றும் டேக்ஸ் எவேடிங் தான் ப்ராப்ளம், பட் டேக்ஸ் பிளானிங் வந்து தப்பு கிடையாது. அதற்கான புத்தகங்கள் நிறைய இருக்குது. இந்த ஒண்டர்லேண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஏன் சான்பேக் அவருடைய புத்தகம் அது இப்போ ரொம்ப வரதில்லைன்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் தொடர்ந்து முதலீடு சம்பந்தமாக என்னுடைய, அதாவது ப்ராக்டிக்கலாக ஒரு ஹேண்ட் ஹோல்டு பண்ணி இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீடுகள், எத்தனை வகையான முதலீடுகள், ஒவ்வொரு முதலீட்டினுடைய சாதக பாதகங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து சொல்லக்கூடிய ஒரு புத்தகமாக அது அமைந்தது. அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. நம்ம வேணா நாளை அல்லது வரக்கூடிய நாட்கள்ல இந்த 2024 வந்த முக்கியமான சில பணம், நிதி சம்பந்தமான, எக்கனாமிக் சம்பந்தமான புத்தகங்கள் நம்ம விவாதிக்கலாம். ஆமா சார், வார வாரம் கூட பேசலாம். பிக் பாஸ்ல வார வாரம் கமல்ஹாசன் சொல்லிட்டு இருந்த மாதிரி நீங்க வார வாரம் சொன்னீங்கன்னா நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும், எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். நீங்க சொன்ன இந்த புக் வைரல் ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு புக் வைரல், சைக்காலஜி ஆஃப் மணி. ஆமா, சைக்காலஜி ஆஃப் மணி, இதுவும் நல்ல புத்தகம், ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். அதாவது பணம்ங்கிறது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி, அல்லது நமக்கு பணத்தை பத்தி, அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும், கணக்கு வழக்கு தெரிஞ்சிருக்கணும், நிதியை பத்தி தெரிஞ்சிருக்கணும், நம்பர்ஸ் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு 50% தான். இன்னொரு 50% சைக்காலஜி. நம்ம கிரவுட் பிஹேவியர் எப்படி இருக்கு, நம்முடைய பிஹேவியர் எப்படி இருக்கு, நம்ம அதுல இருந்து எப்படி வித்தியாசப்படுறோம், எல்லாரையும் போல நம்ம முதலீடு செய்தால் எல்லாரையும் போலவே நாம் இருப்போம் அப்படிங்கிற ஹார்வர்ட் மார்க்ஸ்னு ஒரு பெரிய முதலீட்டு அறிஞர். அவர் புக்ஸ் நிறைய 2-3 புக்ஸ் எழுதியிருக்காரு. மார்க்கெட் சைக்கிளை பத்தி எழுதியிருக்காரு ஹார்வர்ட் மார்க்ஸ். அவர் சொல்லக்கூடியது, எல்லாரையும் போல் முதலீடு செய்தால் எல்லாரையும் போல தான் வருமானமும் இருக்கும். அது தப்பு இல்லை, அதற்கான வாழ்க்கை முறைக்கு நம்ம பழகிக்கணும். எல்லாரையும் விட வித்தியாசமா அதிகமாக நமக்கு பணம் வேணும்னு நம்ம வித்தியாசமான முதலீடுகளை செய்யணும், வித்தியாசமான முயற்சிகளில் இறங்கணும், அதுக்குள்ள ரிஸ்கை தாங்கக்கூடிய பக்குவம் இருக்கணும். இது எல்லாமே நமக்கு வந்து நிறைய புத்தகங்களை படிக்கும் பொழுது, நிறைய படித்தவர்களோடு பழகும் பொழுது, இந்த மாதிரி புத்தகங்களை படித்தவர்களோடு பழகும் பொழுது நமக்கு அது அனுபவத்தில் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரும். அதை ஒரு 50 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வர வேண்டியது ஒரு 10 ஆண்டுகள் வருவதற்கு ஸ்பீட் பண்ணக்கூடிய ஒரு
புத்தக வாசிப்பு நிச்சயம் அவசியம் தான் சார். நியூ இயர் வரப்போதில் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நீ இந்த வருஷம் என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறது இல்லைங்கிற ரெசல்யூஷன் தான். ஏன்னா நம்ம நியூ இயர் எனி குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக ஒரு பிறந்த நாள் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறதுல எல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை. பட் ஒரு நட்பு சூழல் அது ஒரு உற்சாகமான நாளாக இருக்கிறதுனால பல விஷயங்களை நம்ம செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத தவிர இந்த நாள் தான் இந்த முடிவு எடுக்கணும், இதுல இருந்து தான் அதை ஃபாலோ பண்ணணுங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த நாள் இன்னைக்கே இனிய நாள், எதாக இருந்தாலும் இன்னைக்கே இன்றை செய் அதுவும் நன்றே செய்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க், பட் நிறைய பேருக்கு அது ஒரு உந்து சக்தியா இருக்குதுங்கிறத நம்ம மறக்க முடியாது. எனக்கு அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட இது எதுவும் கிடையாது. ஜிம், யோகா அதெல்லாம் கூட சேர மாட்டீங்க? அதெல்லாம் நிறைய தடவை எடுத்து அதை டிராப் பண்ணியாச்சு. அதனால அந்த நாள் அப்படின்னு வச்சோம்னா 10 நாள் தான். நம்ம அது ஒரு வாழ்க்கை முறையை மாத்திக்கிட்டோம்னா அது ஹேபிட்டா மாறிடும். அட்டாமிக் ஹேபிட்ஸ்னு ஒரு புக்கு, திரும்ப புத்தகத்தை பத்தி சொன்னாங்க, அது படிச்சீங்கன்னா தெரிய வரும். எல்லாமே ஒரு 40-45 நாள் நம்ம பழகிட்டோம்னா உணவு முறையிலிருந்து ஒரு சுகர் இல்லாம காஃபி சாப்பிடணும்னா அப்புறம் சுகரோட சாப்பிட்டா பிடிக்காது. இந்த மாதிரி எல்லாமே பழக்கம் தான் நமக்கு, அந்த டேஸ்ட் தான் பழக்கம்னு சொல்றீங்க சார். உங்க ஒரு நாள் ரொட்டீன் என்னன்னு சொல்லுங்க சார். நம்மகிட்ட பார்த்து வியந்தது என்னன்னா, நிறைய பேர் நான் சொன்னது என்னன்னா, சார் பஞ்சுவாலிட்டி தான் அது, எப்பயுமே ரசிக்கிறது தான் அது. எப்படி சார் உங்களை நீங்களே ஒரு நாள் ரொட்டீன் எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க? அது ப்ராப்பரா டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைமுக்கு அதுதான். ஆக்சுவலா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இல்லையா? ரொம்ப ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருப்பேன் ஜென்ரலா. பட் தென் சில சிஸ்டம்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கேன். ஆஃபீஸ்ல எனக்கு நினைவுபடுத்துறதுக்கு என்னுடைய ஃபோன்ல அலாம் மாதிரி வச்சிருக்கேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சிருக்கேன். எவ்வளவு முடியுமோ முடிந்த வரைக்கும் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு வாக்கிங் போயிட்டு வர்றது. ஒரு 5 மணி அப்படி எந்திரிப்பேன். ஆனா வாக்கிங் போறதுக்கு 5:30 மணிக்கு மேலதான். ஒரு 7 மணிக்கு நண்பர்களோடு காஃபி அருந்திட்டு அன்றைய நிறுவனங்களை பேசிட்டு வந்தோம்னா அப்புறம் பேப்பர் ஒரு 1 ஹவர் படிச்சுட்டு தென் ஆஃபீஸுக்கு கிளப்பிடுவோம், ரெடி ஆகி மாலை வரை தான். பட் ஈவினிங் ஏதாவது சேம்பர் ஒர்க்கு, பப்ளிக் ஒர்க் ஏதாவது நிச்சயமா இருக்கும். நான் ஒரு 2 பள்ளிகளோட அசோசியேட்டட், அந்த பள்ளிகள் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரோபோனோ ஒர்க்குன்னு வச்சுங்களேன். என்னுடைய ஒரு இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷனான ஒர்க்கு ஈவினிங்ஸ் பார்க்கறது. ஆமா, இப்போ ஆட் ஆகிடுச்சுன்னா தினசரி நீங்க ஈவினிங் கூப்பிட்டுருவீங்க, அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை ஒரு 8 மணிக்கு மேல், இப்போ சம்மராக இருக்கிறதுனால, சம்மராக இருந்தால் 7 மணி, இப்போ வின்டராக இருக்கிறதுனால 8 மணிக்கு மேலே அமெரிக்க பங்கு சந்தை எப்படி இருக்கு, கமாடிட்டி சந்தை எப்படி இருக்குன்னு ஒரு 1 மணி நேரம் பார்ப்பேன். அதை பார்த்துட்டு தான் நான் படுக்க போறது. எடுத்து 10 மணி கொஞ்சம் லேட் ஆகும். ஒவ்வொரு நாளை பொறுத்து இருக்கு. ஒரு நாள் 9 மணிக்கு தூங்கிடுவேன், ஒரு நாள் 10-11 மணிக்கு தூக்கம் வர்றதை பொறுத்து இருக்கு. அன்றைய முக்கியமா நான் எந்த கால்ஸையும் ஏர்லி மார்னிங்கோ லேட் ஈவினிங்ஸோ பிஸ்னஸ் கால்ஸ் கன்ஃபார்ம்டாக எடுத்துக்கிறது இல்லை இப்போ ஒரு 10 ஆண்டுகளாக. பட் பர்சனல் கால்ஸையும் ரொம்ப மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறது, நான் இன்ட்ரூசிவாக நம்முடைய லைஃப் ஸ்டைல். ஏன்னா we have to pick and choose. நமக்கு ஃபோக்கஸ் எங்கே இருக்கு அதை நோக்கி நம்ம நகரணும்னா சில விஷயங்களை நம்ம செய்யணும். இதுக்கிடையில் எப்போ சார் புக்கு படிப்பீங்க? நல்ல கேள்வி. நான் கிண்டில் இப்போ இதில் லோட் பண்ணி வச்சிருக்கேன். கிண்டில் பழைய கிண்டிலும் வச்சிருக்கேன். 20 வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு முன்னால் வாங்கினேன். 2006 வாங்கினேன். 17 வருஷம் அந்த கிண்டில் ஒரிஜினல் அது வச்சிருக்கேன். அது போய் இப்போ இதுலேயும் லோட் பண்ணி வச்சிருக்கேன், என்னுடைய ஃபோன்லேயும் இருக்குது. ஸோ அதில் நிறைய புத்தகங்கள் இருக்கு. ஒரு ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணலாம் அல்லது எங்கேயாவது ஒரு காத்திருக்கும் அந்த மாதிரியான நேரங்களில் படிக்கிறது. மாலை இரவு ஒரு ரொம்ப நேரம் படிக்க முடியாது, ஒரு புத்தகங்கள் ஒரு பக்கங்கள் தான் படிக்கிறது, அதுக்கு மேலே கிடையாது. சின்ன வயசில் நான் ஒரு கோர்ஸ் ஒன்று படித்தேன், ஸ்பீட் ரீடிங். ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே என்னால் அதனுடைய கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணிக்க முடியும். இது ஃபிக்ஷனா இருந்தாலும் இல்லையா, ஃபிக்ஷன்ல அப்படி படிக்கக்கூடாது, அதனுடைய சுவாரஸ்யமே போயிடும். அது பக்கமா போறதுலாம் அதனுடைய அகதா கிறிஸ்டியோட நாவல் படிச்சு பக்கமா போகணும், அதெல்லாம் அதனுடைய சுவாரஸ்யம். பட் இந்த மாதிரி பிசினஸ் ரிலேட்டட் புத்தகங்கள்ல அந்த எக்ஸ்ட்ராக்டை நம்ம எடுத்துக்கணும். இந்த எக்ஸ்ட்ராக்டை மட்டும் நமக்கு எடுத்து தர்றதுக்கு 200 பக்க புத்தகங்களுடைய எக்ஸ்ட்ராக்டை ஒரு 20 நிமிஷத்துல நமக்கு சொல்லக்கூடிய ஆப்ஸ் நிறைய இருக்கு, லைசன்ஸ்டு வித் காப்பிரைட்டோட. அந்த மாதிரியான ஆப்ஸ் இருக்கு. அதுல நான் சில சமயம் ஆடிபிள்ல கேட்பேன். அதுதான் நமக்கு நேரத்தை உண்டாக்கிக்கணும். இட்ஸ் a bit tough only, அவ்வளோ ஈஸி கிடையாது. மேஜிக் புக், ஆமா, அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் இருக்கு. நம்ம விகடன் பிளே இருக்கு இல்லையா, அதுல நிறைய புத்தகங்கள் இருக்குது. அது மாதிரி கேட்கறது நம்முடைய வழக்கம். டைம் ஈக்குவல் டு மணி, டைம் ஈக்குவல் டு மணி அப்படி இல்லை, டைம் இஸ் ஈக்குவல் டு மணின்னு மட்டும் இருந்தா சரியா வராது. டைம் இஸ் ஈக்குவல் டு ஹாப்பினஸ், அது ரொம்ப முக்கியம். பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், அது ரொம்ப முக்கியம். சிறப்பு சார், டீட்டெயிலான நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இதே 100 நாள் ஹாப்பியோட நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. Nature's comfort. Ramraj presents bamboo cotton white shirts.